வணக்கம் மாத்தோடா. திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது சிறுமி பச்சையிலம் குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி ஒரு குப்பை போட்டு பக்கம் ஒரு காட்டுப்பகுதியில் தூக்கி போட்டிருக்காங்க. இதனால் வரைக்கும் அவனை யாருன்னு கண்டுபிடிக்கல. அதாவது விஜய் அவர்கள் பொறுப்பேற்று ஒரு மாதம் காலம் ஆகுது. கோவையில் பார்த்தோன்னா இதேமாரி ஒரு சம்பவம் 10 வயது சிறுமி பாலியல் பண்ணி தூக்கி போட்டோம்னா அதுக்கு பார்த்தோன்னா அணையில் முட்டு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தோன்னா கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பச்சையிலம் குழந்தைய ஐயோக்கு ராஸ்கில். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா இதெல்லாம் மடை மாற்ற திசை மாற்ற ரூட்டு மஃபைகிட்ட சொல்லி சில இன்ஸ்டா இன்ஃப்ளூன்ஸ் வச்சு பேச வைப்போம். ஆனால் இந்த முறை ஒரு படி மேலே போயிட்டு மீடியா செலிபிரிட்டி, அதாவது ஆக்டர்னு சொல்லக்கூடிய சில தற்குறிகள், அதாவது நம்ம மகேந்திரன், நம்ம அந்த ஒரு பழைய படம் அந்த நாட்டம் படம் பார்த்துருக்கீங்களா, டே கண்ணு என்ற கண்ணு பார்த்து ஆமாம் நான் பார்த்தேன் 2 பேரும் உள்ளே போனாங்க அப்படின்னு ஒரு தற்குறி ஒன்று பேசுது. இப்போ ஒரு சின்ன குழந்தைய அதை அன்றைக்கே 2 செவுலில் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொல்லி அடிச்சு வெட்டிருந்தா இன்னைக்கு அறிவு புளித்து தன்மை ஏதோ ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்து இந்த ஒரு நியூஸை திசை மாத்த இப்பெல்லாம் பேசியிருக்க. அது மட்டும் பத்தாதுன்னு ராகவ லாரன்ஸ் தெரியுமா, அவரு பார்த்தோன்னா மக்களை நாயோட ஒப்பிடுறாரு. அப்ப இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்க. ஏன்னா இவன் குழந்தை கிட்டது வாயில விரல வச்சா கடிக்க தெரியுது அப்படி சொல்லக்கூடிய குழந்தை கிட்டது. ஏன்னா உண்மையா இவன் மெச்சூர்டான ஒரு ஆள் தான். ஆனா இப்படி சோசியல் மீடியாவில் இப்படி வதந்தி கிளப்புற விதமா சில கூமுட்டத்தனமா பேசுறாங்கன்னா அப்ப இது பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு செய்தி திசை மாற்றதான் இப்படி பண்றான்றது இதுல பட்ட வரதமா தெரியுது. அப்படி என்னதான் இந்த தற்கொலை பேசியிருக்காருன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல நம்ம ராகவ லாரன்ஸ் அவர் பார்த்தோன்னா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, அதாவது அம்மா நான் போய் அரசியல் போய் சாதிக்க போறேமா அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு அம்மாவோட ஆணையாக இப்போ திருச்சி தொகுதி இருக்குல்ல, அதாவது விஜய் ராஜினாமா பண்ண தொகுதி, அந்த தொகுதியில் எப்படின்னா ஜெயிக்கணும் வெற்றி பெறுன்றது கேட்க தலைவர் கலை இறங்குறாரு. அதாவது திருச்சி தொகுதியில விஜய் மட்டும் தோத்துட்டாருன்னா அதை விட அசிங்கம், அதை விட வெக்கைகள் எதுவுமே இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மாத காலம் சட்ட ஒழுங்கு எப்படி சந்திச்சிருக்குதுன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அதனாலவே பார்த்தோன்னா விஜய் தோக்க கூடாதுக்காக லாரன்ஸ் போன்ற ஆட்களை உள்ள இறக்குறாங்க. அதாவது காஞ்சனை எடுத்து பொழப்பு ஓட்டிருந்தால அவர் அரசியல் கூட்டு நீங்க வாங்க நில்லுங்க, உங்களுக்கு மக்கள் கூட்டம் கூடும் வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப களத்துல இறங்கி இருக்கிறாரு. அதாவது ராகவ லாரன்ஸ் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். நிறைய குழந்தைகள் அவர் நல்லது செய்யறாரு அப்படின்றது பொதுப்படியே மக்கள் எல்லாரும் தெரியும். ஆனா இப்ப அதை அறுவடை பண்ண பாக்குறாரு. ஏன் அப்படி சொல்லனா, அவர் பேசுற வீடியோல பாத்தீங்களா இவ்வளவு குழந்தைகள் நான் தான் உருவாக்குனேன், நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், சோ அதனால எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஓட்டு போட்டு ஜெயிச்சா நான் இன்னும் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு புத்திசாலித்தனமா அறிவியலத்தனமா பேச நினைச்சு தலைவர் வீடியோ போட்டாரு. அந்த வீடியோ பார்த்தா ட்ரோல் கண்டென்ட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரே போயிட்டு போஸ்ட் வச்சுக்கிறாரு, ஆனா நீங்க தயவு செய்து அரசியலுக்கு வாங்கின, நீங்களாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு யாரையும் இவர் வெல்கம் பண்ற மாதிரி இவரே போஸ்ட் வச்சு ஒட்டி வச்சுட்டாரு. யோ நீ அரசியல் வரணும்னு ஆசைப்பட்டா வாயன், அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான விளம்பரம், எதுக்கு அரசியல் சம்பாதிக்கணும்னு பாக்குறேன். அதாவது சினிமால உன்னால முடியல கழட்ட முடியல, இப்ப அதுக்கப்புறம் அரசியல் வரலாம் அப்படின்னு வர. சரி ஓகே வந்துட்டேன். அதாவது விஜய் ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு மீடியா பர்சன் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்லலாம், விஜய் ஆட்சி நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா பிரச்சனை முடிஞ்சது. இவன் என்ன சொல்றாருன்னா மாற்றம் வேணும், நீ ஆசைப்பட்டீங்களா உடனே கேட்டீங்கன்னா எப்படிங்க மாற்றம் வரும், அதாவது ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. அதாவது இந்த தெருநாய் இருக்குல்ல, அந்த தெருநாய்க்கெல்லாம் பார்த்தோன்னா குலைச்சிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணா அதுக்கு தேவையான பிஸ்கட் போட்டாதான் அது அமைதியாகும். அப்ப அதே மாதிரி பிரியாணி சாப்பிட்ற நாய் இருக்கா, அந்த நாய்க்கும் பிரியாணி போடணும். அப்ப எந்த நாய் பிஸ்கட் சாப்பிடும், எந்த நாய் பிரியாணி சாப்பிடணும், பார்த்து போட வேண்டிய நேரம் வேணும் இல்ல அப்படின்றாரு. யோ என்ன மக்களை நீ நாயோட கம்பேர் பண்ற, அப்போ மக்களை நீ நாயின்னு சொல்றியா? சரி நாங்க நாயின்னா நீ எதை தின்ன இங்க என்னத்தை பொறுக்கி தின்றதுக்கு இங்க நீ சினிமா நல்லா தானே வந்துச்சு, நீ எதானே சொல்ற. அதாவது பார்த்தோன்னா எனக்கு யாரும் பணம் யாரும் போடாதீங்க, எனக்கு இப்போ நிறைய காசு இருக்கு, போதுமான பணம் இருக்கு அப்படின்னு அங்கே நல்ல மாமன் வருது இல்ல, அப்ப அது பத்தல, அதனால நீ வர. அறிவு உள்ளவன் எவனா இருந்தா இப்படி நாயோட கம்பேர் பண்ணுவானா? யோ அரசியலுக்கு வேற மக்கள் ஓட்டு போட போறாங்க, நாயோட கம்பேர் பண்றையா? இவனுக்கு கம்பேர் பண்றதுக்கு வேற அனிமலே இல்லையா? நான் நாயை இழிவா பார்க்கல, ஆனா நாயை விட இவனுக்கு குணம் இருக்குல்ல, இவனோட குணம் பார்த்தனா ரொம்ப கேவலமா இழிவா இருக்கு. அம்மா பத்தி அவ்வளவு சென்டிமெண்டா பேசுற, அம்மா தான் என்னோட உலகம், அம்மாவோட வாக்கு தான் தெய்வ வாக்கு அப்படின்லாம் பில்டப் கொடுக்குற. ஆனா மக்கள் யாரு உனக்கு ஓட்டு போட போறாங்க, அவங்கள இவ்வளவு கேவலமா நீ கம்பேர் பண்ற எப்படியா? இல்லை நீலாம் எந்த தைரியத்துல ஜெயிக்கணும் வர. அப்ப உண்மையாவே உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இல்ல ஒருவேளை அறிவு இருந்து இந்த மாதிரி நியூஸ்கள் திசை மாத்ததுக்காக இப்படி பேசுறீங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வருது, ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவங்களாம் சாதாரண ஆட்கள் என்ன சினிமா ஃபேம் இருக்கு, மக்களுக்காக மக்கள் கலப்பனைக்காக மக்கள் பிரச்சனைக்காக எந்த ஒரு போராட்டத்துக்கு பேச மாட்டானோ, வாய் திறக்க மாட்டானா. ஆனா விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, அதே மாதிரி நம்மளும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில அல்ப ஆசையில நீங்களாம் அரசியல் வந்ததா அப்பட்டமா தெரியுது. இந்த வீடியோல ராகவ லாரன்ஸ் பத்தி வரலாறு கண்டிப்பா அவசியம் பேசி ஆகணும். அதாவது நம்ம லாரன்ஸ் என்ன மாதிரி ஒரு ஆளுன்னா பெண்களை கண்டாவே அவ்வளோ பயபக்தியா மதிக்கக்கூடிய ஒரு ஆள்.
அப்படின்னு சொன்னா உங்களுக்கே காரி துப்புற மாரி இருக்குல்ல. அதாவது ஆந்திராவில் ஏதோ ஒரு பொண்ணு, அது பேரு என்ன, சுபா ரெட்டி ஏதோ ஒரு வந்து ரெட்டி நினைக்கிறான். அந்த பொண்ணை இவர் வந்து சான்ஸ் கொடுக்குறேன்ட்டு எப்படிலாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணாருன்னா அந்த பொண்ணே வந்து மீடியாவில் வந்து ஒப்பாரி வச்சிருக்கா. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு பெண்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாம இந்த ஆள் வந்து எவ்வளவு சங்கித்தனமான ஒரு ஆளுன்றது ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்தோன்னா அந்த இறுதி நாள் இருக்குல்ல, அப்ப பார்த்தோன்னா போலீஸாருக்கு பார்த்தோன்னா தடியடி நடத்தினாங்க. அப்பாவி தமிழர்கள் மீது பார்த்தோன்னா பாரபட்ச பக்கமும் தடியடி நடத்தினாங்க. அந்த தடியடியில் பார்த்தோன்னா வேண்டாத ஆட்கள் உள்ள வந்துட்டாங்க. அதாவது தீவிரவாத ஆட்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க, சமூக விரோதி ஆட்கள் வந்து உள்ள வந்துட்டாங்க. அவங்க வந்து கலவரம் பண்றதுக்கே உள்ள வந்து போலீஸாருக்கு இவங்களுக்கு வந்து சண்டை மோத விட்டு இதனால்தான் வந்து இந்த கலவரமே ஆச்சு அப்படின்னு பச்சையா வாய் கூசாம வந்து ஒரு பொய்யை சொன்ன ஒரு ஆள் தான். அதாவது ஒரு சங்கி வந்து அன்னைக்கு வந்து அப்படிதான் சொன்னா. அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம்னு சொல்லிட்டீங்கன்னா தமிழ்நாடு நீங்க வந்து ஒன்று சேர்றீங்களா அப்படின்றதுக்காக ஒரு சங்கி எப்படி வந்து அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானோ அந்த ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தோன்னா நம்ம ராகவ் லாரன்ஸ் கிளார்ல தமிழ் மீது பற்று கொண்டவர், தாய் மீது பற்று கொண்டவர் வந்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதாவது தமிழர்கள், அதாவது எந்த ஒரு சாதி மதம் பார்க்காம நிறைய பேர் தன்னோட கை காசு போட்டுலாம் வந்து சாப்பாடு கொடுத்து, அதாவது அந்த கூட்டம் அவ்வளோ கூட்டத்துல ஒரு பெண் வந்து பாலியலா வந்து பாதிக்கப்பட்டன்னு ஒரு நியூஸ் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னா முழு மூச்சோட தமிழ் உணர்வோட மக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. ஆனா நம்ம ராகவ் லாரன்ஸ் சங்கத்தனமா இந்த ஒரு வேலையை பார்த்துட்டு போனாரு. திருச்சி தொகுதியில வந்து நீங்க வெற்றி பண்ணுமா வாங்க, மக்கள் தரமா செஞ்சு வைப்பாங்க. அடுத்து நம்ம மகேந்திரன் அவர் வந்து ஒரு சேனல் போய் பேட்டி தர்றாரு. ஐயோ நீ எல்லாம் வந்து பேட்டி கொடுக்க நீ எவன் வந்தாலும் தான் இல்ல, பார்த்தோன்னே மூஞ்ச பார்த்தோன்னே ஐயோ என்ன பேசியாது அப்படி மாதிரி தான் பார்க்க தோணுது. அதாவது சினிமால நீ எல்லாம் ஒரு நடிகன்னு சொல்லி ஊரை சுத்தும் போது அட்லீஸ்ட் மண்டியில கொஞ்சம் கூட உனக்கு மூளையே இருக்காதா, என்ன பேச்சு பேசிக்கிற. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா விஜய் சாருக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க. அதாவது ஏங்க 6 மாசத்துல கேள்வி கேட்கறீங்க, ஏன் கேள்வி கேட்கறீங்க, இப்ப என்னங்க பிரச்சனை, கரண்ட் இல்லை தானே, இல்ல தானே, விட்டு போங்க, 6 மாசம் டைம் கொடுங்க. 6 மாசத்துல எங்க அண்ணன் வந்து ஈபெல்லாம் கொண்டு வந்து டோட்டல் சிட்டியை மாத்தி அப்படியே ஒரு அமெரிக்க ரேஞ்சு கொண்டு வந்துருவாருங்க. 6 மாசம் டைம் தாங்க. ஆமா 6 மாசம் மட்டும் அப்படியே டைம் கொடுத்தா போதும், அப்படியே அண்ணா அறுத்து நட்டு கிழிச்சிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பாருல. அதுக்கப்புறம் சொல்றாரு கரண்ட் இல்லைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க, நான் வந்து வீட்டிலேயே பார்த்தோன்னா சோலார் சிஸ்டத்தை வச்சு கரண்ட் 2 ஒயரை வச்சு நானே கரண்ட் வந்து ஜாலியாக உருவாக்குறேங்க, என்கிட்ட கேளுங்கன்றாரு. யோ முட்டா பையல, சோலார் சிஸ்டத்தை வச்சு எப்படியே கரண்ட் கண்டுபிடிப்பேன், இல்ல சோலார் சிஸ்டம் முதல்ல உனக்கு என்ன தெரியுமா, சோலார் எனர்ஜி வச்சு நான் கரண்ட் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. அதாவது டிவிக்கு கட்சியில இருக்கிற எல்லாருமே தற்கொலையா, இல்ல தற்கொலை எல்லாருமே டிவிக்குள்ள போய் சேர்றவான்றது சத்தியமா தெரியல. உண்மையே யோ ஒரு சின்ன குழந்தை கூட தெரியாது சோலார் சிஸ்டம்னா என்னன்றது, குழந்தை கூட சொல்லும், செவ்வாய் புதன் வியாழன் அப்படின்னு குழந்தை கூட சொல்லு. ஆனா இந்த தற்கொலை சோலார் எனர்ஜியும் சோலார் சிஸ்டம் வித்தியாசம் தெரியாம இது வந்து பேட்டில, அது யோ இவனெல்லாம் கூட்டு பேட்டி அடிக்காங்க, ஏடா அவங்களாம் அறிவுன்றது இல்ல. அந்த மாதிரி இவர் வந்து சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்தி இவர் வீட்டுல கரண்ட்டை உருவாக்குறாரா. உங்களுக்கு கரண்ட் வேணா என்கிட்ட கேளுங்க நான் தரேன்றாரு. டேய் தற்கொலை, உண்மையாவே உங்களுக்கு அறிவு இருக்கா, இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பார்த்தோன்னா அங்கே பார்த்தோன்னா மீன் பற்றாக்குறை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வந்து சப்ளை பண்ணிடுவா. ஏடா ஒரு வந்து அரசாங்கத்திலே பார்த்தோன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பார்த்தோன்னா மின்சாரத்தை வந்து சப்ளை பண்ண முடியல, அவங்களாலே முடியாது நீ கிழிச்சு நட்டுருவ. ஏண்டா மன்னனுக்கு வந்து நீங்க வந்து ஆதரவு கொடுக்கலாம், இப்படி இடம் முட்டு கொடுப்பீங்க, அதாவது பாரபட்சம் பார்க்காம எதுக்குங்க நீ கேள்வி கேட்கறீங்க, ஏன் கேள்வியை கேட்க கூடாதா, 6 மாசம் கழிச்சு தான் கேட்கணும், என்ன இல்லை இதனா ரூல்ஸ் ஆகுது. ஏன்னா டே நியூஸ் எடுத்து போடுற தொடர்ந்து டெய்லியும் தினம் தானே நியூஸ். இப்ப திருவள்ளூர்ல 3 வயது சிறுமிடா, அதுக்கெல்லாம் என்னன்னு உணர கூட முடியாதுடா, அது பாவன சின்ன குழந்தை, இதை பத்தி ஒரு பேட்டி கொடுத்துருக்கியா, இல்ல இதை பத்தி பேசி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கியா, மீடியா சந்திச்சு அட்லீஸ்ட் ஒரு கண்டன அறிக்கைனாச்சும் கொடுத்துருக்கேடா, சொல்லுங்கடா. அப்ப இந்த சினிமால வந்து வேலைகள் இழந்து சினிமால வந்து மார்க்கெட்டுக்கு இழந்த சில தற்கொலைங்க எப்படின்னா விஜய் சார் கிட்ட போயிட்டு அடுத்த ஒரு எம்பி அடுத்த ஒரு எம்எல்ஏ வந்து ஆயிடலாம், இப்படி வந்து கேனத்தனமா கிறுக்குத்தனமா பேட்டி கொடுத்து நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வந்து தற்கொலைக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருக்குங்க. சரி இவங்க தான் வந்து வாய் திறந்தே பேசலாம் பார்த்தா நம்ம சிஎம் விஜய் சார், நீங்க என்ன சார் பண்றீங்க, உங்களோட ஆட்சியில் வந்து தப்பு நடந்தா ஒரு கண்டன அறிக்கை என்னதான் பண்றீங்க. அதாவது உன் கட்சிக்காரன் பார்த்தோன்னா 8000 வீடியோக்கள் போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறான், எத்தனை பெண்களை மிரட்டி பாலையில வந்து துன்புறுத்திங்கன்னா கொடூரமா செஞ்சிருக்கான், அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு கண்டன அறிக்கை டே ஏன்டா தற்கொலைங்களா ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தந்து பேச மாட்டீங்களே சார், என்ன சார் இது. வீடியோட இறுதியா இப்படி லுச்சத்தனமா பேசக்கூடிய நம்ம லாரன்ஸும் இப்படி கூமட்டத்தனமா பேசக்கூடிய நம்ம மகேந்திரனும் இவங்களோட கருத்துக்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.